உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் என்ன ஆனது என்று அமைச்சரிடம் கேளுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் மதுரை மேலூரில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் தொடங்க இருந்த நிலையில் விவசாயிகள் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அந்த திட்டம் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை என்றும் கூறினார். திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இதுல 46 பிரச்சனை இருக்குதான். மூர்த்திட்டு கேளுங்க, 46 பிரச்சனை இருக்குது இல்ல, ஏன் இது வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்க்கலின்னு கேளுங்க. நீங்க தானே மாவட்ட மந்திரி. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமா ஆட்சி செய்து 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனையும் வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்களை கேட்டு மனுவா வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறாங்க. நடக்குங்களா? திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அங்க உங்களுடன் ஸ்டாலின் இந்த விளம்பரத்தால் இருந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள் ஒரு விண்ணப்பம் எழுதி அந்த அதிகாரி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுவெல்லாம் ஆத்துல கிடக்குது. இவர்களெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறவங்க. இதைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு 10% கமிஷன் கொடுத்தால்தான் தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்று குற்றம் சாட்டினார். ஏழைகள் நிலத்தை விற்றாலும் வாங்கினாலும் 10% கமிஷன் என்ற பெயரில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கொள்ளை அடிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். ஏற்கனவே பிராந்தி கடையில் 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%, பத்திரப்பதிவு செஞ்சா 10% அவருக்கு போய் சேர வேணும். அப்படி சேர்ந்தாதான் அந்த பத்திரப்பதிவு நடக்கும். நடக்குதுல உண்மைதானே? உண்மைதானுங்க. இதைத் தொடர்ந்து நேற்றைய பரப்புரையின் இறுதியாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுரை மக்களுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்தார். பல ஆண்டுகளாக நீ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, தங்களுக்கு வீட்டுக்கே குடிநீர் வேணும்னு. அந்த திட்டத்தையும் நானே நேராக வந்து 1300 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முல்லை பெரியார் அணையிலிருந்து இரும்பு குழாயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து இன்றைக்கு மதுரை மாவட்டம் மதுரையில் இருக்கிற மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். 40 ஆண்டு காலத்துக்கு இந்த மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது. அதை கூட இந்த 4 ஆண்டு காலத்தில் முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம்.